முக்கிய செய்திகள். கூடங்குளம் பகுதியில் 144 தடை உத்தரவு. போராட்டத்தை கட்டுப்படுத்த ஏராளமான போலீசார் குவிப்பு. புதிய ரயில்வே அமைச்சராக முகுல் ராய் இன்று பதவியேற்பு. 2ஆம் வகுப்பு ரயில் கட்டண உயர்வு வாபஸ் பெறப்படும் என மம்தா தகவல். பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வு. பிரணாப் முகர்ஜி நாடாளுமன்றத்தில் தகவல். தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் குறித்த எதிர்க்கட்சிகளின் திருத்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் தோற்கடிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். கூடங்குளம் போராட்டத்தை கட்டுப்படுத்த அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அணு உலையின் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக அந்த பகுதியைச் சேர்ந்த இடிந்தகரை உள்ளிட்ட பல்வேறு கிராமத்தினரும் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பானது என்று தமிழக அரசின் நிபுணர் குழு அறிக்கை தாக்கல் செய்ததை தொடர்ந்து நேற்று அமைச்சரவையை கூட்டிய முதல்வர் ஜெயலலிதா கூடங்குளம் அணு உலை செயல்படுத்தப்படும் என்று கூறினார். இதனால் அதிர்ச்சி அடைந்த கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்ட குழுவினர் தமிழக அரசு தங்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினர். மேலும் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் சாகும் வரை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். அவருடன் ஏராளமானோர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். இதனை அறிந்த கூடங்குளம் பகுதியைச் சேர்ந்த கிராமத்தினர் ராதாபுரம் நோக்கி பெருந்திரளாக வர ஆரம்பித்ததால் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் ராதாபுரம் தாலுகாவில் 144 தடை உத்தரவு பிறப்பித்தது. இந்த தடை உத்தரவு வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே போராட்டத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கூடங்குளம் அணு உலையின் பணிகள் தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் போராட்டத்தினால் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்ற அணு உலை ஊழியர்களையும் திரும்ப அழைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அணுமின் நிலையத்தை சுற்றி 6 கம்பெனி அதிவிரைவு போலீஸ் படைகள் குவிக்கப்பட்டுள்ளது. கொச்சியிலிருந்து அதிரடிப்படை வீரர்கள் 400 பேர் கூடங்குளம் வந்துள்ளனர். மத்திய தொழிலக பாதுகாப்பு படை ஐஜி மற்றும் தொழில் பாதுகாப்பு படை டிஐஜி ஆகியோர் கூடங்குளம் விரைந்துள்ளனர். 2ஆம் வகுப்பு ரயில் கட்டண உயர்வு வாபஸ் பெறப்படும் என்று மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். ரயில்வே பயணிகளின் கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் ரயில்வே பட்ஜெட் தயாரித்த தினேஷ் திரிவேதியையும் அப்பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வைத்தார் மம்தா பானர்ஜி. இதைத் தொடர்ந்து நேற்று பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்த மம்தா பானர்ஜி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பயணிகளின் ரயில் கட்டண உயர்வை தான் ஆதரிக்கவில்லை என்று தெரிவித்த மம்தா, தூங்கும் வசதி கொண்ட 2ஆம் வகுப்பு ரயில் கட்டண உயர்வை தான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார். மேலும் தங்கள் கட்சியை சேர்ந்த முகுல் ராய் புதிய ரயில்வே அமைச்சராக நியமிக்கப்பட்டால் 2ஆம் வகுப்பு கட்டண உயர்வை மாற்றி அமைப்போம் என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார். இதனிடையே பதவி விலகிய ரயில்வே அமைச்சர் தினேஷ் திரிவேதி ரயில்வே பட்ஜெட் தயாரிப்பதற்கு தனக்கு மிகுந்த உறுதுணையாக இருந்த பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். மேலும் புதிய அமைச்சராக பதவியேற்க உள்ள முகுல் ராய்க்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அப்போது குறிப்பிட்டார். मैं माननीय प्रधानमंत्री का बहुत ही आभारी हूँ और बहुत मैं टच्ड हो गया कि उन्होंने बजट को मुझे सराहा और बस यही कहूँगा, बहुत बहुत आभारी हूँ मैं। मुकुल राय को बधाई दे दी आपने? हम सबको बधाई देते हैं. இன்று காலை 10 மணி அளவில் முகுல் ராய் பதவியேற்பார் என்றும் அதைத் தொடர்ந்து நடைபெறும் ரயில்வே பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு அவரே பதிலளிப்பார் என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுதீப் பந்தோபாத்யாயா கூறினார். कल सुबह 10 बजे हमारे शपथ ग्रहण होगा तो हम लोग जाएंगे वहाँ और उसको बाद हमारे मालूम होता है कि रेल बजट का वितर्क शुरू हो जाएगा. क्या जवाब मुकुल राय देंगे इस बार रेल बजट? ऑफ कोर्स, कोई संदेह नहीं है इस बात पर. उन्होंने सुनेंगे सब वक्ताओं को भाषण और उसके बाद उन्होंने ही जवाब देंगे.
பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்ததும் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தப்படும் என்று நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தற்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. 2012-2013 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது விவாதமும் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவுற்றதும் டீசல், சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை உயர்த்தப்படும் என்று தெரிகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, நாடாளுமன்றத்தில் அதிகரித்து வரும் எரிபொருள் மானிய சுமையை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்ற கேள்விக்கு பதில் அளிக்கையில், பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்ததும் டீசல், சமையல் எரிவாயு சிலிண்டர் ஆகியவற்றின் விலை உயர்த்தப்படும் என்று சூசகமாக தெரிவித்தார். தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகளின் தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நேற்று தோற்கடிக்கப்பட்டது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளான கடந்த 12ஆம் தேதியன்று இரு சபைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் அமைப்பது குறித்து அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புக்கு எதிராக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட சிலர் இந்த தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் அமைப்பதில் சில திருத்தங்களுடன் கூடிய தீர்மானங்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த திருத்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நேற்று ஓட்டெடுப்பிற்கு வந்தபோது ஆளும் கட்சியால் தோற்கடிக்கப்பட்டது. தீர்மானத்தில் அரசுக்கு ஆதரவாக 227 ஓட்டுகளும் எதிராக 145 ஓட்டுகளும் கிடைத்தன. எதிர்க்கட்சிகளின் திருத்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டதால் தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் விரைவில் அமைக்கப்படும் என தெரிகிறது. இதனிடையே வாக்கெடுப்பின் போது அவைக்கு வராத 12 காங்கிரஸ் எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் ஷா நவாஸ் உசேன், வாக்கெடுப்பின் போது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் வெளியேறியிருப்பது இதுவே முதல் முறை என்றும், நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் 272ஆக இருக்கும் பட்சத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தற்போது 227 உறுப்பினர்களை மட்டுமே தன் வசம் கொண்டுள்ளதாகவும், இதனால் மத்திய அரசு தனது பெரும்பான்மை பலத்தை இழந்துவிட்டதாக கூறினார். जहां उन्होंने एनसीटीसी पर सुषमा जी ने जो अमेंडमेंट दिया था उसको माना है, उसके साथ ही रेल मंत्री को भी हटाने की घोषणा करने के बावजूद टीएमसी ने वॉकआउट किया. ये पहली बार हुआ है कि रूलिंग पार्टी के मिनिस्टर वॉकआउट करके बाहर गए और सरकार के पास 272 नहीं है, 227 है. बहुमत से ये सरकार कोसों दूर है. முன்னதாக தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தும் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் உள்ளிட்ட 9 மாநில முதல்வர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெளிநடப்பு செய்தது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி தெரிவித்துள்ளார். The TMC has clarified that they absented themselves from the vote. I think it's wrong to suggest or use words like walkout or boycott. இலங்கை அரசின் மனித உரிமை மீறல் பற்றி பிரதமர் தெளிவாக பதிலளிக்கவில்லை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் போர்க்குற்ற தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டுமென தமிழகத்தின் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரலில் வலியுறுத்தின. இதனால் தமிழக அரசியல் கட்சிகளின் வலியுறுத்தலுக்கு அடிபணிந்த மத்திய அரசு இலங்கைக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிப்போம் என்று கூறியுள்ளது. இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், இலங்கையில் தமிழக மக்களின் நலன் காக்கப்படும் விதத்தில் அமெரிக்காவின் தீர்மானம் இருந்தால் அதனை ஆதரித்து இந்தியா வாக்களிக்கும் என்றார். மேலும் அமெரிக்காவின் தீர்மானம் இன்னும் தங்கள் கைகளுக்கு வரவில்லை என்று பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். இந்நிலையில் தமிழக அரசு நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் இலங்கையில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து பிரதமர் நாடாளுமன்றத்தில் விளக்கவில்லை என்றும், மனித உரிமை மீறல்களுக்காக இலங்கை அரசு கண்டிக்கப்படும் என்றும் கூறப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. பிரதமரின் இந்த பேச்சு ஒரு மழுப்பலான, பயன் இல்லாத ஒரு பதில்தான் என்று தனது அறிக்கையில் தமிழக அரசு கூறியுள்ளது.
மத்திய அமைச்சரவையில் சமாஜ்வாதி கட்சி சேராது என்று அந்த கட்சியின் தலைவர் முலாயம் சிங் யாதவ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்து வெளியேறும் சூழல் ஏற்பட்டபோது அவர்களுக்கு பதிலாக சமாஜ்வாதி கட்சியின் ஆதரவை காங்கிரஸ் கட்சி கோரியிருந்தது. ஆனால் தற்போது காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இடையேயான பிரச்சினை முடிந்துள்ள நிலையில் சமாஜ்வாதி கட்சியின் ஆதரவு தற்போதைக்கு தேவைப்படாது என்று காங்கிரசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் செய்தியாளர்களை சந்தித்த சமாஜ்வாதி கட்சித் தலைவர் முலாயம் சிங் மத்திய அமைச்சரவையில் தங்கள் கட்சி சேராது என்றும் அதற்காக தாங்கள் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கவில்லை என்றும் அவர்களும் அழைப்பும் விடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் டெல்லியை மதவாத சக்திகள் கைப்பற்றிவிடக்கூடாது என்பதற்காகவே காங்கிரசுக்கு ஆதரவு அளித்து வருவதாகவும் வேறு எந்த காரணத்திற்காகவும் அல்ல என்றும் கூறினார். न हमने अनुरोध किया न उन्होंने अनुरोध किया, समर्थन दे रहे हैं और समर्थन एक ही मुद्दे पर दिया है, सांप्रदायिक शक्तियों को कहीं कब्जा न हो जाए दिल्ली की सरकार, बस इतने पे है, बाकी मेरा कोई समर्थन नहीं है. முன்னதாக தங்களது கட்சியின் எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ இனி ஆடம்பர விழாக்களை நடத்தவோ அல்லது அவற்றில் கலந்து கொள்ளவோ கூடாது என்று முலாயம் சிங் உத்தரவிட்டார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் அறிவிக்கப்படும் வேட்பாளரை வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக சமீபத்தில் எடுத்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. வரும் ஜூலை மாதம் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறவுள்ளது. 11 லட்சம் பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். இதில் காங்கிரசுக்கு 31% ஓட்டுகளும் பாஜகவுக்கு 30%த்திற்கும் குறைவான ஓட்டுகளுமே உள்ளன. எனவே இந்த தேர்தலில் சமாஜ்வாடி, அதிமுக, பகுஜன் சமாஜ் ஆகிய கட்சிகள் முக்கிய பங்காற்ற உள்ளன. பகுஜன் சமாஜ், இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு இந்த தேர்தலில் முக்கியமாக தேவை என்றும் கருதப்படுகிறது. குடியரசுத் தலைவர் வேட்பாளரை நிறுத்தும் தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் துணையுடன் தான் வெற்றி பெற முடியும் என்பதால் வேட்பாளர் தேர்வும் மாநில கட்சிகளை திருப்திப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் தெரியவந்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் கரண் சிங், குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவர் பதவிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமாஜ்வாடி கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் அறிவிக்கப்படும் வேட்பாளரே வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக தெரியவந்துள்ளது. ஊடக கல்வி மையம் நடத்திய ஆய்வில் இந்த தகவல் தெரியவந்துள்ளது. கடத்தப்பட்ட மாவோயிஸ்டுகளை விடுவிக்க வேண்டும் என ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் மீண்டும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இத்தாலியை சேர்ந்த பாசஸ்கோ பாவ்லோ மற்றும் கிளாடியோ ஆகியோர் ஒடிசாவில் உள்ள கந்தமால் மற்றும் கஞ்சம் மாவட்ட எல்லையில் உள்ள மலையேற்றத்திற்காகவும் மலைப்பகுதியை சுற்றி பார்க்கவும் சென்றிருந்தனர். அப்போது அவர்கள் இருவரும் மாவோயிஸ்டுகளால் கடந்த 14ஆம் தேதி கடத்தப்பட்டனர். அவர்களை விடுவிக்க வேண்டும் என ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் மீண்டும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்நிலையில் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த கிருதி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இடதுசாரி தீவிரவாத தலைவர் நாராயண் சன்யால், மனித உரிமை ஆர்வலர்கள் தண்டபாணி மொஹாந்தி மற்றும் விஸ்வா பிரியா என்ற மூவரின் பெயரை மாவோயிஸ்டுகள் அறிவித்துள்ளனர். அவர்களுடன் ஒடிசா அரசு விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. மாவோயிஸ்டுகள் அறிவித்துள்ள இந்த மூவர் கடந்த வருடம் மால்கன்கிரி மாவட்ட ஆட்சியரை மாவோயிஸ்டுகளிடம் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி மீட்க உதவியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சசிகலா நடராஜனின் காவல் நீட்டிப்பு. வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு. தொழிலாளர்களை வஞ்சித்த தனியார் ஆடைகள் ஏற்றுமதி நிறுவனம். ஆத்திரமுற்று கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.